தமிழக மக்களுக்கு வணக்கம். நேற்று அந்த வக்ஃபு மசோதா சம்பந்தப்பட்ட, அதாவது வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா சம்பந்தப்பட்ட பாராளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நம்ம பார்த்தோம் எப்படி நிறைவேறியது. மேரத்தானாக 16 மணி நேரம், 17 மணி நேரம் அப்படின்ட்டு லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று அதுக்கப்புறம் அந்த அந்த மசோதா நிறைவேறி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதாவது விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள், அந்த தொண்டர்கள் அவங்க வந்துட்டு போராட்டங்கள் அறிவித்து விஜய் ஒரு அறிக்கையை விட்டிருந்தால், விஜய் ஒரு அறிக்கையை விட்டு போராட்டங்கள் நடைபெறுவதாக சொல்லப்பட்டது. அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் நடைபெறும் என்ற நிலையில் தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்க சில சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல விஜயுடைய தொண்டர்கள் கூடியிருக்காங்க, அந்த கட்சியுடைய தொண்டர்கள் கூடியிருக்காங்க. அந்த காவல்துறை வந்து நீங்கள் இடைஞ்சலாக இருக்கீங்க, போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து கலைக்க முற்பட்ட பொழுது அவர்கள் அங்கே இருந்து விலகிச் சென்றார்கள். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்க அவர்களை சம்பிரதாயமாக கைது செய்வார்கள். அதாவது இது மாதிரி போராட்டங்களை, தடையை மீறி போராட்டங்கள் நடத்தப்படும் பொழுது சம்பிரதாயமாக கைது செய்வது உண்டு. அவர்களை அழைத்து சென்று ஒரு கல்யாண மண்டபத்திலையோ எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணி அதுக்கு மேலே வந்து அவங்கள வெளியே விட்டுருவாங்க. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தோம், நம்ம பாரதிய ஜனதாவுடைய கட்சியுடைய போராட்டம் நடைபெற்ற பொழுது கூட அந்த தமிழிசை மேடமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு அப்போ போராட்டத்தில் இறங்கும்போது 6 மணிக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது, எங்களெல்லாம் 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தகராறில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் அவங்க விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இது பொதுவாக இருக்கக்கூடியது. இப்போ விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அது இப்போ தான் அரசியலில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. விஜயுடைய மாநாடே எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருப்பார், நாங்கள் வந்து ஒரு குழந்தை, இப்போ தான் ஒரு படி 2 படி அப்படின்னு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னும் பொழுது நாங்கள் அவருடைய தொண்டர்களை அவரை அரசியல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ரசிகர்களாக இருந்திருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா 2 தரப்பு விஜயோடைய கட்சிக்குள்ளேயே அங்கே போராட்டத்திற்கு வந்தவர்களில் 2 தரப்புக்கு நடுவில் கைகலப்பு ஏற்பட்டது அப்படின்னு அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் எடுத்து ஊதி பெரிதாக்கி திமுகவுடைய கும்பல், சன் டிவியிலேருந்து ஆரம்பித்து திமுகவுடைய ஊடகங்கள், ஊடக கைக்கூலிகள், இந்த ஊடக மாஃபியா இவங்க வந்து பரப்புரை பண்ணி ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வக்ஃபு சட்ட மசோதா இருக்கு இல்லையா, இந்த திருத்த மசோதாவில் ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். இதை வந்து ஆழ்ந்து படித்து இது குறித்து தெரிந்து அவர்கள் தான் வந்து அங்கே வந்து போராட்டத்தில் ஈடுபடுவது அப்படின்றது சரியாக இருக்கும். ஆனால் அதை செய்திருக்கிறார்களா என்றால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் பெரும்பான்மையானவர்கள் அதை செய்வதில்லை. அப்போது இதை கண்மூடித்தனமாக இதை ஆதரிப்பதாக இருக்கட்டும் அல்லது கண்மூடித்தனமாக இதை எதிர்ப்பதாக இருக்கட்டும், இது இரண்டுமே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு வழிவகுக்குமா என்றால் வழிவகுக்காது. மோடி அரசாங்கம் பாசிச அரசாங்கம் அப்படின்ட்டு வந்து இங்கே விமர்சனங்களை வந்து திமுக வைப்பதோடு இல்லாமல் தாவேக்காவும் வைக்கிறதுங்கிற பொழுது அதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஏன்னா மோடி அரசாங்கம் முறையாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அரசாங்கம். அப்போ முறையாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அரசாங்கம் ஒரு சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் அதை அவர்கள் அவங்க அதை அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. வேண்டுமானால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு, இப்போ தான் கடந்த ஆண்டு தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், 5 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2029 இந்த சட்டத்திருத்த மசோதாவை மோடி அரசாங்கம் கொண்டு வந்தது என்பதை நாங்கள் கொள்கை அளவில் எதிர்க்கிறோம், சித்தாந்த ரீதியில் எதிர்க்கிறோம். அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை வாபஸ் பெற வேண்டும் அப்படின்றதற்காக நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு கேட்டு நீங்கள் மக்களிடம் செல்லலாம். மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் நீங்கள் வரப்போகிறீங்க, பாராளுமன்றத்தில் உட்கார போகிறீங்க, இதே மாதிரி ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வர போகிறீங்க, அதை திருப்பி மாற்றி அமைக்க போகிறீங்க, இவ்வளவுதான். ஏற்கனவே வக்ஃபு மசோதா பார்த்தீங்கன்னாக்கா பல முறை இந்த மாதிரியான திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதே நம்ம பார்த்துருக்கோம். 95 உட்படுத்தப்பட்டது, 2013 உட்படுத்தப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதனால் நீங்கள் மக்களிடம் சென்று அதை பற்றி கேட்கலாம். அதற்காக மோடி அரசாங்கத்தை பாசிசம் அப்படின்னு சொல்கிறது வந்து அறவே காட்டுத்தனம் நான் சொல்வேன் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து விஜயோடைய கட்சி காவல்துறையை பார்த்தே ஓடுகிறார்கள் அப்படின்னு சொல்வதற்கு திமுகவினருக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா உங்கள் தலைவரையே கைது செய்ய வந்த பொழுது நான் ஜட்டி மாட்டலன்னு சொல்லி கக்கூசுக்குள்ளே ஓடி போயிட்டு அவர் மருமகனுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் ஐயோ கொள்கிறாங்களேன்னு கூப்பாடு போட்ட கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சொந்த அப்பனை வந்து கைது பண்ணுறாங்கன்னும் பொழுது ஊரில் எல்லாம் ஊரை விட்டு ஓடின மகன் தான் தளபதி நீ கொண்டாடுறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் வந்து அவர்களை பார்த்து ஏளனம் செய்வது அப்படின்றது வந்து அது வந்து நகைமுறைனாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆர்எஸ் பாரதிக்கு மைக்கை பிடிச்சிக்கிட்டு
நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள் அப்படின்ட்டு. சரி, நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் விஜயோட கட்சி என்றால் 1949 காங்கிரஸ் என்ற பேர் இயக்கத்திற்கு எதிராக உருவான திமுக என்ன? 49 திமுகவும் அன்று பெய்த மழையில் முளைத்த காளான் தானே. சரி, இன்றைக்கு இவ்வளவு சீனியர்ஸ் ஆர்எஸ் பாரதி உட்பட சீனியர்கள்லாம் இருக்கும் பொழுது ஒரு கத்துக்குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தான் என்கிற ஒரே காரணத்திற்காக கருணாநிதி குடும்பத்து பூஞ்ச காளான், சாதாரண காளான் இல்லை, பூஞ்ச காளான், பங்கை, அந்த கருணாநிதி குடும்பத்து பூஞ்ச காளானான உதவாநிதியை இன்னைக்கு துணை முதலமைச்சராக உட்கார வச்சுருக்காங்களே, அது எந்த அடிப்படையில், எந்த மழையில் முளைத்தவரவர்? அப்போ நீங்கள் அவர்களை பார்த்து பேசுவது சரியாக இருக்க முடியுமா? ஒரு அரசியல் கட்சி என்பது அதோடைய நிலைப்பாடு அப்படின்றத விமர்சிப்பதற்கு 1000 விஷயங்கள் இருக்குது. நாங்கள் தான் வயதானவர்கள் அப்படின்னா நீங்கள் தான் அடையாள ஆலமரம் கூட 150 வருஷமாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம்? உலகில் அத்தனை பிராணிகளும் இறந்து போனாலும் கரப்பாம்பூச்சி இருக்க தான் செய்யும். இதில் வேற எங்களை அழிக்கிறேன் என்று வந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு சமாதியாக இருக்கிறார்கள். பின்னாவே இல்லை 200 வருஷமாக வாழ்வாங்க. உங்களை அழிக்க வருகிறேன் என்று சொல்லவில்லை. அவர்கள் உங்களை தீய சக்தி என்று அடையாளப்படுத்தினார்கள். தீய சக்தி என்று அடையாளப்படுத்தியதற்கு ஏற்ப உங்களுடன் சமரசம் இல்லாமல் சண்டை செய்தார்கள். அப்படி சண்டை செய்தவர்கள் இயற்கையாக மரணித்தார்களே தவிர்த்து உங்களால் ஒன்றும் வீழ்த்தப்படவில்லை. உதாரணத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களால் வீழ்த்தப்பட்டாரா? மன்னாதி மன்னனாக இருந்து முதலமைச்சராக மறைந்தார். அதே போல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உங்களால் வீழ்த்தப்பட்டாரா? இல்லை, முதலமைச்சராகத்தான் மறைந்தார். நீங்கள் தான், உங்கள் தலைவர் தான் திருவாரூர் செயல்படாத திருவாரூர் எம்எல்ஏவாக செத்து போனார். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. அப்போ இந்த இத்து போட ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. உலகில் எது அழிந்தாலும் கரப்பாம்பூச்சி அழியாது, அந்த மாதிரி தான் திமுகவும். சரியா? திருடனாயை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி திமுக காரனாக பார்த்து திருந்தாவிட்டாலும் திமுகவை ஒழிக்க முடியாது என்றாலும் கூட அதற்காக நாம் இவர்களுடன் சண்டை செய்வதை நிறுத்திவிட முடியுமா? இவர்கள் கடந்த 11 தேர்தல்களில் 7 தேர்தல்களில் இவர்கள் கூப்பில் உட்கார்ந்தது தானே இவர்களுடைய வரலாறு. 11 பொதுத் தேர்தல்கள், சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 7 தேர்தலில் மக்கள் இவர்களை நிராகரித்திருக்கிறார்கள் அப்படின்றது தானே உண்மை. அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்களை பார்த்து காளான் என்பது, மற்றவர்களை பார்த்து நீங்கள் எல்லாரும் சமாதி ஆகிவிடுவீர்கள் என்பது, நீ என்ன சபிக்கிறியா? நீ என்ன பெரிய அப்படி மகரிஷியா? நீயே அகஸ்திய முனிவரா? நீயே ஏன் ஒரு ரோடு சரி பொறுக்கி தானே? அப்புறம் நீ சபிச்சா எங்களுக்கு ஏதாவது ஆக போகுதா? நீங்கள் விஜயை எதிருங்க, இல்லைன்னு சொல்லலை. விஜயை விமர்சியுங்கள். அதையே தனிப்பட்ட விதத்தில் போய் இறங்கி விமர்சிக்கிறீங்க. அவர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும், ஒத்துக்கிறேன். அவங்களுடைய பேச்சாளர்கள் அவர்கள் பேசக்கூடிய நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாக சில வாதங்கள்லாம் இருக்குது அப்படின்றதையும் மறுப்பதற்கு இல்லை. எல்லாரும் அறிவாளியாக இங்கே வந்துடுறது கிடையாது. ஆரம்பத்துலேயே எல்லாரும் அறிவாளிகளும் கிடையாது. ஏன் உதவாநிதியை பேச சொல்லு பார்க்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் திராவிட இயக்க வரலாறு குறித்து பேச சொல்ல பார்க்கலாம். அவங்க உதவாநிதியை யாராவது கற்றுக் கொடுத்து உளறிட்டு தான் போவானே தவிர அவனுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. நீதி கட்சியிலேருந்து ஆரம்பித்தே, நீதி கட்சிக்கு முன்னாடியே நான் சொல்கிறது, ஒரு பைசா தமிழன்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் அவரை பேச சொல்லுங்களேன் பார்க்கலாம். உதவாநிதியை பேச முடியுமா? அப்போ இங்கே எல்லாரும் அறிவாளியாக இல்லை, பக்குவப்படுத்தப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மக்கள் உடைய பிரதிபலிப்பாகத்தான் அவர்களுடைய பிரதிநிதிகள் இருப்பார்கள். நம்ம எல்லாரும் லெக்சரர்களை தேர்வு செய்ய முடியாது. நாம் நம்மளுடைய பிரதிநிதிகளாக நம்மை போல் இருப்பவர்களைத்தான் நாம் தேர்வு செய்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது விஜயோடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகள் இளைஞர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்க அவர்களை பார்த்து ஏளனம் செய்வதற்கு எதுவும் கிடையாது. நாம் ஒரு சமூகமாக இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிறோம் என்பதனைத்தான் அது பிரதிபலிக்கிறது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இந்த புரிதல் இருக்குது பாருங்கள். வரலாற்று புரிதலாக இருக்கட்டும், சரியான வரலாறை கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கட்டும், அல்லது வரலாற்று புரிதலாக இருக்கட்டும், ஏன் புத்தகங்களை படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய அந்த பழக்கமாக இருக்கட்டும், இது வெகுவாக குறைந்திருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதோடைய பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி இளைஞர்கள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகின்ற கட்சியான விஜயுடைய தவாகவில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அவங்க முழிக்கிறாங்க. இது விஜயோடைய தோல்வியா? இல்லை, இந்த சமூகத்தின் தோல்வி. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை பெரும்பான்மையானவர்கள் இந்த மனநிலையில் தான் இருக்கிறார்கள், இந்த திறனை தான் வைத்திருக்கிறார்கள். அதாவது திறன் என்றால் அவர்கள் திறமைசாலிகள், எல்லா பொட்டென்ஷியலும் இருக்குது. ஆனால் அவர்களால் இந்த வரலாற்றை எல்லாம் தேடி படிக்கக்கூடிய பொறுமை இல்லை. ஒன்று, அதை அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய
அந்த கருவிகள் நம்மக்கிட்ட இல்லை. 2வது. 3வது நமக்கு இருக்கக்கூடிய இங்கே ப்ரையாரிட்டீஸ். எதை நாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நூலகத்துக்கு செல்வதை விட அதிகம் நம்ம சென்று பொழுதை கழிப்பது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தியேட்டர்களில் தான். வீக்கெண்டு வந்தால் சினிமா தியேட்டரில் போய் இந்த படம் அந்த படம் உட்காந்து பார்த்து பேசுவது அப்படின்றதை மட்டுமே பிரதானமான ஒரு பொழுதுபோக்காக வைத்திருக்கிறோம் என்பது போல பல விஷயங்கள் இருக்கின்றன. அப்போ 70 ஆண்டுகளாக திமுக எந்த அறிவை கடத்தியது? உன்னுடைய ஒரு ஸ்பெக்ட்ரம் ராஜா பேசினா போருமா அறிவாற்றலுடன்? அவன் ஒரு உளறல் பார்ட்டி தான். இருந்தாலும் ஏதோ ஒன்று படித்து பேசுவாப்புல. அந்த மாதிரி எல்லா திமுக காரனும் பேசுகிறானா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எடுத்து வரலாறு பேசுவானா? இல்லைல்ல. ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆபாச பேர் வழிகளெல்லாம் நீங்கள் கட்சியில் வைத்துக்கொண்டு அவர்களை வைத்து ஏகத்திற்கு வரவும் போகிறவங்களெல்லாம் பேச உங்களால் முடியும் என்றால், ஒரு கட்சியுடைய தலைமை பேச்சாளராக அறியப்படக்கூடியவர் இதை பேசுவார் என்றால், அப்போது நீ மற்றவங்கள பார்த்து சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? உனக்கு என்ன அருகதை இருக்குது? அரசியல் அறிவு இருக்க வேண்டும்னு அவங்க போராட்டம் நடத்தினாங்க. உங்களை மாதிரி போராட்டம் நடத்துகிற பேர் வழின்ட்டு அல்லது கூட்டம் நடத்துகிற பேர் வழின்ட்டு அந்த சக கட்சிக்காரங்களுடைய இடுப்புகள்னாங்களா? இல்லை கனிமொழியுடைய அந்த கூட்டத்தில் நடந்தது அந்த மாதிரி காவல்துறை பெண் காவல்துறை அதிகாரியிடம் முறை தவறி நடந்து கொண்டார்களா? அதெல்லாம் உங்களுடைய களவாணி கூட்டம், உங்கள் கூட்டத்தில் தான் அது நடக்கும். திமுக கூட்டத்தில் நடக்கும். இன்றைக்கு அந்த இளைஞர்கள் போராட வருகிறார்கள் அப்படின்னா அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா போராட்டம் என்பது ஜனநாயக கடமை, உரிமை என்று கூட சொல்லலாம். அதில் அவங்க பங்கேற்கிறார்கள் அப்படின்றதே நான் வரவேற்கிறேன். ஆனால் அதை அரைகுறை புரிதலுடன் அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றது வருத்தமான உண்மை. அதற்கு காரணம் இந்த சமுதாயம்தான். வக்ஃப் சம்பந்தப்பட்ட முறையான விவாதம் இங்கே நடைபெற்றிருக்கிறதா? பாதிக்கு பாதி டிவிக்களில் வக்ஃப் பற்றி ஏதாவது விவாதிச்சிருக்காங்களா? முறையாக விவாதிச்சிருக்காங்களா? கிடையாது. அந்த நேரம் முழுக்க இவர்கள் விவாதித்தது அதிமுக குறித்து தான். செங்கோட்டையனை பிடிச்சி ஒரு 10 நாள் தொங்க வேண்டியது, இல்லை ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு வேண்டியது, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நம்ம கொண்டு போய் இளைஞர்கள் மத்தியில் வைப்பதில்லை. வைத்திருந்தால் அவர்களுக்கு அந்த புரிதல் இருந்திருக்கும். ஏன்னா அவர்களுக்கு அந்த தேடலும் இல்லை. அப்போது அதை மாற்ற வேண்டும் என்றால் அவர்களை ஏளனம் செய்து பிரயோஜனம் கிடையாது. நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுவும் முக்கியமாக திமுக அது மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. பொறுக்கிகளும் ரவுடிகளும் கொண்ட ஒரு இயக்கம் தான் திமுக என்பது ஊரறிந்த உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கண்ணாடி மாளிகையில் அமர்ந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து கல்லை விட்டு எறிவது அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் பாதகத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் திமுக காரங்க இதெல்லாம் சொன்னால் புரியுமா என்றால் சத்தியமாக புரியாது. அதனால் விஜய் கட்சி இப்பொழுதுதான் வந்திருக்காங்க, இப்பொழுதுதான் அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவகாசம் கொடுப்போம். அவர்கள் அரசியல் படுத்தப்படட்டும். ஒரு 2 தேர்தலை அவங்க சந்திக்கட்டும். ஒரு 2 தேர்தலை சந்தித்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு யதார்த்தம் புரியும். கள யதார்த்தம் எது, கொள்கை வரைவு என்றால் என்ன, சித்தாந்தம் என்றால் என்ன, இதெல்லாம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வரும். வேற தேர்தல் அரசியல் என்பது வெறும் சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு மட்டும் கிடையாது. அதையும் கடந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அப்படின்னும் பொழுது இந்த தேர்தல் அரசியலுக்கு பக்குவப்பட வேண்டும் என்றால் ஒரு பக்கம் கொள்கை, ஒரு பக்கம் கோட்பாடு, சித்தாந்தம், இதெல்லாம், இன்னொரு பக்கம் மக்கள் பிரதிநிதித்துவம், மக்களை எப்படி நாம் சென்று சேரப்போகிறோம், மக்களை எப்படி நம் பக்கம் கொண்டு வரப்போகிறோம், அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மொத்தம் சேர்ந்தது தான் அரசியல். அப்போ அந்த அரசியலுக்கு அவர்கள் இப்பொழுதுதான் நுழைந்திருக்கிறார்கள். மெல்ல மெல்ல அவர்கள் வருவார்கள் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. வந்தால் அவருடைய கட்சி வளரப்போகுது, இல்லை அப்படின்னாக்க 10ஓட 11 தேய்ந்து போக போகுது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.